ஹாய் எவ்ரிபடி. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எங்கள் அம்மா கிட்ட இருக்கிறப்பெல்லாம் இந்த ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் கரெக்டாக இருக்கோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு, கோகோனட் ஆயில் பெஸ்ட்டு. அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போடுங்க. வெந்தயம்னா இதான், இங்கிலீஷில் சொல்ல முடியாது. வெந்தயம்னா தமிழில் தான் சொல்லுவோம். இதாங்க வெந்தயம், ஓகேவா? அதை கொஞ்சோண்டு போட்டுட்டு, கறி லீவ்ஸ்னால் கருவேப்பிலையும் போடுங்க. இப்போ சில பேருக்கு அரிப்பு இருந்துச்சுன்னா வேப்பிலையும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் மருதாணி பவுட்ரை போட்டாலும் போடலாம். ஆனால் எண்ணெயில் தேவையில்லைங்க மருதாணி பவுட்ரு, எதுவுமே போடல வேணாம். மருதாணியெல்லாம் போடாதீங்க, அதுக்கு செம்பருத்தி லீவ்ஸ் போடலாம். ஆனால் இப்போ இதை மட்டும் செஞ்சுட்டு எடுத்துருவேன், ஏன்னா இன்றைக்கி க்ளவுடியாக இருக்குது. ஸோ செம்பருத்தி நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆயில் வாங்கிட்டு அதில் வெறும் செம்பருத்தி பூ இருக்குது பாருங்கள், செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை மட்டும் சேர்த்து அதை தனியாக சேர்த்துருவேன். அப்புறம் வேணும்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்குவேன், இல்லைனா மிக்ஸ் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? நான் சில பேர் வந்து தட்டி காய வைப்பாங்க, இது ஈஸி மெத்தடு. அது கொஞ்சம் தட்டி காய வச்சு அப்புறம் எண்ணெயில் போடுவாங்க, அதுவும் அப்படியும் செய்யலாம். போத்திட்டும் படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம். ஓகே, கொஞ்சம் நான் சுறுசுறுப்பாக இருக்கேன், ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு கெஸ்ட்டு வரேன்னு இருக்காங்க, அவங்க டாட்டரோட, அதனால தான். டேக் கேர், பாய்.